ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதை பிராஸில் வச்சுருப்பாங்க, அதாவது பித்தளையிலலாம் வச்சுருப்பாங்க, செம்பில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருக்கும் போது அதெல்லாம் சீக்கிரம் கருப்பாயிடும். அப்புறம் நம்மளுக்கு ஆயிலெலாம் நிறையா படுறதுனால நம்மளால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம தேய்ச்சி 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 க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஈஸி மெத்தடாக நான் இன்றைக்கி ஒன்று சொல்லி காட்டுற போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் சொன்னேன், நீ கையில் நீங்கள் ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டாவே போதும். அது என்னென்ன போட்டு நான் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பூஜை ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அது நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த குங்குமம்லாம் போகிறதுக்காக வெறும் தண்ணியில் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெறும் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம குங்குமம்லாம் அப்படியே நம்ம போட்டோம் வாஷ் பண்ணாமல் அப்படின்னா, அந்த குங்குமம்லாம் ஒரு சில குங்குமம் கெமிக்கலாக இருக்கும். ஸோ அது தண்ணியில் போட்டு நம்ம பாயில் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது அந்த குங்குமத்தோட கலர்லாம் நம்மளுக்கு அந்த இதில் நம்ம பூஜை ஐட்டமில் இருக்கிற இதெல்லாம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த குங்குமம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த குங்குமத்தை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நம்ம சாமிக்கு ஏற்றுற விளக்குலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சி கழுவுனா தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போக தேவையில்லை. நம்ம இனிமேல் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்காக டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒன் மெத்தட் தான், ஒரே ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஈஸியாக நம்ம பூஜை ஐட்டம்ஸை சீக்கிரமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வெறும் தண்ணியில் அந்த குங்குமம் எல்லாம் போகிறதுக்காக, அந்த ஆயில் குங்குமம் எல்லாம் போகிறதுக்காக நல்லா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது பாயில் பண்ணுறதுக்கு என்னென்ன நான் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லெமன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு, கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இதை நல்லா அகலமான பாத்திரம், உங்கள் வீட்டில் இது கொஞ்சம் குறுகலான பாத்திரம் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் இதை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் சப்போஸ் ரொம்ப அகலமான பாத்திரம், பெரிய பாத்திரம் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்துட்டு அதில் கல்லுப்பு, புளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லெமன் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் லெமன் 1/2 லெமன் இதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண லெமன் இருக்கும் இல்லையா, அந்த லெமனை தோலை கட் பண்ணி நீங்கள் அதை போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சுருந்து, நான் எப்போவுமே ரெகுலராக நிறைய டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ண லெமனை தான் தோல் கட் பண்ணி போட்டுக்குவேன். இன்றைக்கி என்கிட்ட நிறைய லெமன் இருக்குது அப்படிங்கிறனால நான் இந்த 1/2 லெமன் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சாரை புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நான் கட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இதில் நான் ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியிலேயே நம்ம விளக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிக்விட் நான் ஒரு 5-6 ட்ராப் நான் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே நீங்கள் லிக்விட் விட்டுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய லிக்விடே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த லிக்விட்லாம் விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இந்த பாத்திரமெல்லாம் எடுத்து உள்ளே எடுத்து நான் வச்சிடலாம்.
இங்கெல்லாம் பாருங்க எப்படி கருப்பா இருக்கு. இது நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த கலர்ல வருது அப்படிங்கறத. இப்போ நம்ம அந்த வாட்டருக்குள்ளே எல்லாத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நல்லா முழுகிற அளவு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணால் போதும். அப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ண போகிறோம். இது பாயில் பண்ண நான் இன்னொன்று ஐட்டமும் நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா ஒரு தடவை கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து பாருங்கள் லைட்டாக வந்து கொதிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நான் வந்து பீதாம்பரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீதாம்பரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அந்த பீதாம்பரியை போட்டு நம்ம விளக்குவோம். பட் ஆனால் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீதாம்பரி போட்டு நீங்கள் விளக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பீதாம்பரி போட்டு விளக்குனீங்கன்னா எந்த ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட்டு நீங்கள் அதை விட அதிகமான ரிசல்ட் கூட இது கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சுடுதண்ணிலேயே வந்து நல்லா ஹாட்டாக அந்த கை பொறுக்கிற அளவு நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கை பொறுக்கிற அளவு சூடு ஆனதுக்கப்புறம் இந்த பீதாம்பரியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய விசல்ஸ் இதில் போட்டிருக்கீங்க, நிறைய பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கனால நான் இப்போ கொஞ்சமாக வந்து பீதாம்பரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா இப்போ வந்து கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஸ்பூன் ஏதாவது வச்சு இது கரண்டியோ ஏதாவது வச்சு நீங்கள் வந்து நல்லா திருப்பி விட்டுக்குங்க இதை. ஏன்னா வந்து ஒரு பக்கமே வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு வெள்ளையாக தெரிஞ்சிடும். அப்புறம் மற்ற பக்கம்லாம் வந்து உங்களுக்கு வெள்ளையாகாது, அந்த கலர் மாறாது. ஸோ அதனால் வந்து எல்லா பக்கமும் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா கொதிக்கும் போது இருந்து இது திருப்பி விட்டுட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸு. இப்போ நான் திருப்பி விட்டு எல்லாம் பண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸாக அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது பாருங்கள் நல்லா தொட்டுற தண்ணி நான் அந்தளவு தொட்டுற சூட்டில் தான் இருக்குது இப்போ இது வந்து ஒவ்வொன்றா எடுத்து இப்போ பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது. நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம் இப்போ எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, நான் தொட்டில் இந்த சைடில் இருக்க அந்த இடையிலலாம் இருக்கும் இல்லையா, கருப்பாகும் இல்லையா, அந்த கருப்பெல்லாம் கூட இதில் நீங்கள் போயிடும், சுத்தமாக போயிடும். நம்ம போடும்போது இது என்ன கலரில் இருந்தது, இப்போ வந்து நான் எடுக்கும்போது இந்த என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பீதாம்பரி மட்டும் அங்கங்கே நம்மளுக்கு அப்படியே ஒட்டியிருக்கும். இந்த பீதாம்பரி மட்டும் லைட்டாக நீங்கள் ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாவே போதும், அந்த பீதாம்பரி போயிடும். இல்லைனா தண்ணியில் கழுவுனீங்கனாவே வந்து அந்த பீதாம்பரி வந்து நல்லா போயிடும். ஸோ நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி ரொம்ப நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா நான் வந்து வாஷ் பண்ணி மட்டும் வச்சிட போகிறேன். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா பளீர்னு இருக்கும். இது நம்ம கடையிலெல்லாம் கொடுத்து பாலிஷ் போடுவோம் இல்லையா, அந்த பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வெசல்ஸ் எல்லாம். இதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நான் இது வந்து ப்ரஷ் வச்சு லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள். லைட்டாக இந்த பீதாம்பரியோட கலர்லாம் மட்டும் அதில் லைட்டாக அங்கங்கே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பீதாம்பரி கடைசியாக நம்ம கொதிக்கும் போது தானே போட்டோம் அதெல்லாம். அதனால் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறத மட்டும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சினாவே போதும், அது போயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தண்ணியில் வந்து நம்ம சும்மா லைட்டாக வாஷ் பண்ணாவே போதும். நம்ம எதையும் ப்ரஷ் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பீதாம்பரிக்கு மட்டும் நம்ம லைட்டாக வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு பீதாம்பரி இருக்கிற இடத்துல மட்டும் தேய்ச்சா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம விளக்கில் போடுறதுக்கு முன்னாடி விளக்கில் வந்து கருப்பாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் கருப்பே இல்லை, லைட்டாக மைல்டாக தெரியுது. அது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆயிலோட நம்ம போட்டோம் இல்லையா, அதனால அப்படி மைல்டாக தெரியுது. அதையும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா அதுவும் போயிடும். ஸோ எவ்வளோ நல்ல பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள். நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணோம், அவ்வளோதான். அந்த பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த இன்க்ரீடியன்ட் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லைட்டாக வந்து ப்ரஷ்ஷில் இப்படி தேய்ச்சி விட்டு எடுத்தோம்னா
இப்போ இதை நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வெயில்லையோ இல்லை வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயோ நீங்கள் வந்து நல்லா காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பூஜை ஐட்டம் எப்போவுமே வந்து பலன்னு புதுசு மாதிரியே எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு நான் ரெகுலராக வந்து இந்த மெத்தடு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த பூஜை ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வச்சுருப்பேன் பூஜை ஐட்டம், குட்டி குட்டியாக நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில். பட் ஆனால் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் எத்தனையும் எப்படி நீ விளக்குவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுனால என்னோட பூஜை ஐட்டம் அத்தனையுமே வந்து எப்பவுமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.